இன்றைய தினம் அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி குரு பயிற்சி நடக்கு. இந்த குரு பயிற்சி அதே நேரத்தில் இங்கே சனி பயிற்சி பலன்களெல்லாம் நாம் இங்கே சொல்கிறதில்ல. காரணம், இங்கே 2.25 மணி நேரம் லக்னத்தை வைத்து சொல்லப்படுகின்ற அந்த பலனே பொதுவான அந்த பலன்களே இங்கே முற்றிலுமாக மாறுபடுகின்ற போது 2.25 நாள் பயணிக்கக்கூடிய அந்த சந்திரனை வைத்து சொல்லப்படுகின்ற அந்த ராசி பலன் அப்படிங்கிறதுலாம் துளியளவும் இங்கே பலன் தருவதில்லை. மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனுடைய சுய ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய சந்திரன் என்பது தான் அந்த ஜாதகனுக்கு வாழ்நாள் முழுவதுமாகவே செயல்படக்கூடிய ஒரே கிரகம். சரிங்களா? எந்த கிரகங்கள் இங்கே தசை நடத்தினாலும் சந்திரனைத்தான் இங்கே முகவராக பயன்படுத்தும். எந்த கிரகங்கள் தசா நடந்தாலும் சந்திரன் அந்த கிரகங்களுக்கான முகவராக இங்கே செயல்பட்டு அந்த கிரகங்களினுடைய காரகங்களையும் அந்த கிரகங்கள் அந்த லக்னத்திற்கு பெற்ற ஆதிபத்திய பலன்களையும் இந்த மனிதனுக்கு அவனுடைய மனதின் செயல்பாடுகள் மூலமாக பெற்று தருவது சந்திரன் தான். அந்த பலனை சொல்ல தெரியாத ஜோதிடர்கள் மட்டும்தான். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? பெரிய பெரிய டாப் மோஸ்ட் ஜோதிடர்கள்லாம் இங்கே ராசி பலன் கிரக பயிற்சியில் சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உண்மை எந்த கிரகங்கள் இங்கே தசை நடத்தினாலும் அந்த கிரகங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற சந்திரன் என்பவர் முகவராக செயல்படுவார்னு சொல்ல தெரியாத ஜோதிடர்கள் மட்டும்தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ராசி பலனையும் கோச்சார கிரக பயிற்சி பலன்களையும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. இதில் எந்த விதத்திலையும் மாற்றுக்கிறதுங்கிறது இங்கே கிடையாது. அதை ப்ரூஃப் பண்ணும் விதமாக எந்த ஒரு ஜாதகத்திலையும் ஒரு கிரகம் இங்கே தசை நடத்தும் போது அதனுடைய சுய புத்திகளில் ஏன் இங்கே பலன் கொடுக்கறதில்ல அப்படிங்கிறத ஒரு உன்னதமாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இன்றைய டாபிக் அப்படிங்கிறது ராசி பலன் மற்றும் கிரக பயிற்சிகளை சொல்லக்கூடிய ஜோதிடர்களை பற்றியானது இங்கே இல்லை. அப்போ நம்ம எதை பற்றி இங்கே பேச போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறதுனால இன்னைக்கு எல்லா சைவ ஆலயங்களிலும் சிவ ஆலயங்களிலும் இன்னைக்கு கூட்டம் அலமோதிட்டு இருக்கும். சரிங்களா? ஆனால் இங்கே முதன்மையாக நீங்கள் புரிஞ்சுக்கிடக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா சைவ ஆலயங்களிலும் இருக்கக்கூடியது இங்கே குரு பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகமே இங்கே கிடையாது. சரிங்களா? நீங்கள் தான் அடிமுட்டாள்தனமாக இங்கே அந்த குரு பகவான் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. அந்த சைவ ஆலயங்களில் இருக்கக்கூடியவர் என்பவர் இங்கே தட்சணாமூர்த்தி. அந்த தட்சணாமூர்த்தி என்பவர் உலக அறியாமை என்கின்ற ராகுவினுடைய காரகத்தை காலில் மிதித்தபடி உணர்வதற்கு தகுதியுடைய சித்தர்களுக்கு இங்கே ஒரு குருவாய் இருக்கக்கூடியவர். ஆனால் நீங்கள் இதை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இங்கே ராகுவால் கிரகணமாகக்கூடிய வலிமை இழந்த இரவு நேரங்களில் வானில் நம் வெறு கண்களால் பார்க்கக்கூடிய அந்த வியாழன் என்கின்ற குரு என்று நினைத்து இங்கே நீங்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கிறீங்க. இது ஒரு அடிமுட்டாள்தனம் என்பதும், இதை செய்ய வைத்தவர் இங்கே கருவறையில் இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் இதை வியாபார யுக்திக்காகவும் அவர்களுடைய வருமானத்திற்காகவும் இதை செய்தார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் உணர்ந்துக்கணும். சரிங்க? தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது இங்கே பரம்பொருளான நமச்சிவாயத்தினுடைய இங்கே அம்சம். அதை வழிபடுவது அப்படிங்கிறது ஒரு அடிப்படை மனிதனுடைய இங்கே உரிமை. ஒரு பறவை என்பது இரை தேடுவது அப்படிங்கிறது எந்த அளவிற்கு முக்கியமோ அதே போல ஒரு மனிதன் இங்கே இரையை தேடுவது என்பது அவனுடைய அழிவற்ற ஆன்மாவிற்கான உன்னத தன்மையை இங்கே சொல்லும். கடவுள் இல்லை என்று ஒருவன் சொல்கிறான் அப்படின்னா, அவனுடைய பிறவி வினையான சனி என்பது அவனுடைய சுய அறிவான புதனோடும் அதனோடு கூடி இறையியல் தன்மையை சொல்லக்கூடிய இங்கே குருவோடும் பிரபஞ்சத்தினுடைய அறியாமையை சொல்லக்கூடிய, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிறவி வினையை சொல்லக்கூடிய சனியும் இறையியலை சொல்லக்கூடிய குருவும் மனிதனுடைய சுய அறிவை சொல்லக்கூடிய புதனும் யாரோடு கூடியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக அறியாமையை சொல்லக்கூடிய ராகுவோடு கூடியிருப்பதால் இறை தேடுவதற்கான தகுதியை அவன் இழந்து விடுகிறான். கடவுள் இல்லை என்கிறான். கடவுள் அவனை பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை. அதில் நீங்கள் எந்த ஒரு மாற்று கருத்தையும் அவர்கிட்ட இங்கே ஏற்படுத்தவே முடியாது. சரிங்களா? அது அவர் பிறவி வினை. அவர் ராகுவினுடைய உதாரணம். அவர் உணரவில்லை, அவ்வளவுதான். அதற்காக கடவுள் இல்லை என்பது இங்கே இல்லை. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த உன்னதத்தை உணர்கின்ற இறையை தேடுகின்ற அந்த தகுதி என்பது அவருடைய ஜாதகத்தில் இருக்காது. இறையை மறுப்பவர்கள் எவருடைய ஜாதகத்திலும் இங்கே ராகு தான் டாமினேஷனாக இங்கே செயல்படுவார், மேற்சொன்ன கிரகங்களோட கூடி. ஆனால் மனிதன் உருவாக்கிய இந்த மதங்களை எல்லாம் கடந்து கால் கரண்டையளவு நீரில் நீலத்திமிங்கலம் தேடுவதும் மதத்தில் இறையை தேடுவதும் ஒன்று என்கின்ற ஒரு உன்னதமான அறிவார்ந்த ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஞானத்தை கொண்டவர்கள் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ராமலிங்க சுவாமிகள் என்று சொல்லக்கூடிய வள்ளலார் அவர்களை இங்கே நம்ம எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லலாம்.
மெய் இறையிலை உணரக்கூடியவர்களுடைய ஜாதகம் அப்படிங்கிறது வள்ளலார் போன்ற உன்னதமானவர்களுடைய ஜாதகத்தில் பிறவி வினையை சொல்லக்கூடிய சனி என்பவர், மனிதனுடைய சுய அறிவை சொல்லக்கூடிய புதனோடும் அதனோடு இறையியல் தன்மையை சொல்லக்கூடிய இந்த வியாழன் என்கின்ற குருவோடும் அதற்கு கூடுதலாக பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான அறிவை சொல்லக்கூடிய கேதுவோடு கூடியிருக்கும். இறையை இல்லை என்று சொல்பவர்களுக்கு இதே அமைப்பு தான் ராகுவோடு கூடியிருக்கும். அதனால அவங்க இறையியல் சப்ஜெக்டை பற்றி ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் அவங்கள மாதிரி யாரும் பேசவே முடியாது. ஆனால் ஒரு குடம் பாலில் ஒரு துளி விஷம் போல் உலக அறியாமை என்கின்ற ராகுவானது அவர்களுடைய ஜாதகத்தில் எங்கே கூடியிருக்கும். ஜாதகத்தில் எப்படி நீங்கள் இதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி, சந்திரன், புதன், குரு, ராகு இவர்களுடைய ஒரு சேர்க்கை அப்படிங்கிறது இங்கே பார்வையின் மூலமாகவோ அல்லது நேரடியான சேர்க்கையாக 100% நிச்சயமாக இருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கடவுள் இல்லை என்று உண்மையாகவே சொல்லக்கூடியவர்களாக இருப்பீங்க. அப்படி இல்லை, என்னுடைய ஜாதகத்தில் இந்த அமைப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் போலியா இறை மறுப்பாளராக இருக்கீங்களே தவிர்த்து நீங்கள் உண்மையாகவே இறை மறுப்பாளர் கிடையாது. சரிங்களா? நிறைய போலி மத போதகர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அதே போன்று நீங்களும் போலி இறை மறுப்பாளர்கள் தான். உன்னதமான இறையாளர் அவர்களுடைய ஜாதகத்தில் பிறவி வினையை சொல்லக்கூடிய அந்த சனி என்பவர் அவனுடைய சுய அறிவை சொல்லக்கூடிய புதனோடும் இறையியல் மார்க்கத்தை குறிக்கக்கூடிய குருவோடும் இதற்கு கூடுதலாக இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான அறிவினை சொல்லக்கூடிய கேதுவோடும், சரிங்களா, இந்த கேதுவோடும் இணைந்திருக்கும் வீரியத்தினுடைய உன்னத தன்மையை பொறுத்து அவர் வள்ளலார் போன்ற மிகப்பெரிய சித்தர்களாக இங்கே மாறுகிறார்கள். இங்கே சித்தர்களுக்கு என்பது எந்த மத கோட்பாடுகளும் கிடையாது. அவங்க உண்மையான இறையியலை உணர்ந்தவர்கள். அது புத்தராக இருந்தாலும் வள்ளலாராக இருந்தாலும் அல்லது இங்கே கர்த்தராக இருந்தாலும் நபிகளாக இருந்தாலும் அதுதான் உண்மை. இதை உங்களுடைய ஏற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய மனம் என்பது இங்கே இடம் கொடுக்காது. காரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் மேல் சொன்ன இறை மறுப்பாளர்கள் அப்படிங்கிறவங்க இங்கே ஒரு 8% பேர் இருப்பாங்க. இங்கே உண்மையான இறையாளர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு 2% இருப்பாங்க. அப்போ மீதி இருக்க 90% அப்படிங்கிறவங்க இங்கே யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மணி அடிக்கு பார்த்தீங்களா, இதுதான் இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னதமான ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது. அன்னுள் தான் பயணிக்கின்ற மார்க்கத்தில் மட்டுமே இறை என்பவர் இருக்கிறார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுடைய ஜாதகம் இங்கே என்னவாக இருக்கும்? 90% மக்கள் இது போன்றுதான் இருக்கிறாங்க. அவர்களுடைய சுய ஜாதகத்தில் பிறவினையை சொல்லக்கூடிய சனி என்பவர் அவர்களுடைய அறிவை சொல்லக்கூடிய புதனோடும் இறையியல் தன்மையை சொல்லக்கூடிய குருவோடும் இதனோடு இணைந்து இங்கே ராகுவிற்கு பதிலாகவும் கேதுவிற்கு பதிலாகவும் மேற்சொன்ன இருவருக்கு அமைப்பை பொறுத்து, சரிங்களா, இங்கே இவர்களுடைய ஜாதகத்தில் ராகுவிற்கும் கேதுவிற்கும் பதிலாக செவ்வாய் என்பது இணைவில் இருக்கும். இந்த செவ்வாய் என்பது இங்கே ஒரு அறிவற்ற ஒரு வீரியத்தை சொல்லக்கூடியது. ஆகவே இங்கே ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வேற கோயிலுக்கெல்லாம் போகாதீங்க, நீங்கள் கிறிஸ்தவ ஆலயத்திற்கு மட்டும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லுவார். அல்லது இங்கே ஒரு கோவிலினுடைய ஒரு பூசாரியாக இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வேற கோயில்களுக்கெல்லாம் இங்கே போகாதீங்க, நீங்கள் எங்கே மட்டும் வாங்க அப்படின்னு அவர் சொல்வார். தான் சார்ந்திருக்கக்கூடிய மதத்தின் போதகருடைய ஜாதகமும் இங்கே இறையாளர் ஜாதகமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேற்சொன்ன அந்த 2% அவர்களுடைய ஜாதகத்தின் அமைப்பில் வருமானா வராது. உங்களை போன்று நம்மை போன்று அந்த 90% அவர்களும் ஒருவர். எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரிதான், சரிங்களா, அதற்கு விதிவிலக்கு அப்படிங்கிறது இங்கே கிடையாது. போப்பாண்டவராகவே இருந்தாலும் அவர்களுடைய ஜாதகமும் இந்த 90% இந்த ஒரு அங்கம்தான் அப்படிங்கிறத நாம் அங்கே மறந்து விடக்கூடாது. சரிங்க, இப்போ இந்த 90% மக்கள் தான், சரிங்களா, இங்கே மெஜாரிட்டியான ஒரு கூட்டம். இந்த 90% மக்களில் ஒரு கூட்டம் அப்படிங்கிறது தான் இங்கே கிரக வழிபாடுகளை வணங்குகின்ற கூட்டம். ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதில் ஒரு முதல்வர் இருக்கிறாரு, அவர் தான் இங்கே ஓனராகவும் இருக்கிறாரு, அவர் தான் இங்கே எம்டியாகவும் இருக்கிறாரு, அவர் தான் இங்கே இடியாகவும் இருக்கிறார், சரிங்களா, அவர் தான் இங்கே எல்லாமே. யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு பொறியியல் கல்லூரின்னு வைங்க. அதில் இங்கே சம் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத அவர் இங்கே உருவாக்கி இருக்கிறார். அதில் இங்கே அந்த மாணவர்களுக்கு போதிப்பதற்காக இங்கே ஹெச்ஓடிஸ் முதலாக லெக்சரர்களை நியமனம் செய்கிறார். அது முதல்வர் என்று சொல்லக்கூடிய எம்டி என்று சொல்லக்கூடிய பரம்பொருளினுடைய அம்சங்கள், சரிங்களா. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கர்த்தர்னு சொல்கிறோம், கந்தன் சொல்கிறோம், நபிகள்னு சொல்கிறோம், சரிங்களா. அந்த 90% மக்களாகிய நாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தும் ஒவ்வொரு மத மார்க்கங்களாக இங்கே சொல்லலாம். நான்
ஒரு மெக்கானிக்கல் அப்படின்னா இங்கே ஒரு கரடுமுரடான குலதெய்வ வழிபாடுகளை கொண்ட, ஏன்னா சனி இல்லையா, இரும்பு இல்லை, அப்போ குலதெய்வ வழிபாடுகளை இங்கே முதன்மையாக கொண்ட தமிழர்களை இங்கே சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக இங்கே கிறிஸ்தவ மார்க்கத்தை இங்கே முதன்மையாக கொண்டவர்கள், அவர்கள் இங்கே ட்ரிபிளின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்க தான் எப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுளுடைய பரிசுத்த ஆவி இறங்குது அப்படின்னு அடிக்கடி சொல்லக்கூடியவங்க, கரண்டு மாதிரி ஆவியை அப்பப்போ இறக்கக்கூடியவங்க. அதனால இங்கே என்ன சொல்லிடலாம், அவங்க ட்ரிபிளின்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு மாணவன் என்பவன் இங்கே 1ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் படிச்சுட்டு இருக்கிறான். அப்போ இங்கே எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் சரியில்லைங்க, இதில் வந்து எனக்கு சரியான ஒரு கல்வி கிடைக்கலைங்க, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வேறு டிபார்ட்மெண்ட் மாறுறேன் அப்படின்னு இங்கே ட்ரிபிளி சப்ஜெக்டுக்குள்ள செகண்ட் இயர்லேருந்து அவன் ட்ரிபிளிக்கு போவான். இந்த டிபார்ட்மெண்ட் மாற்றுறதுனால இங்கே ஏதாவது ஒரு நன்மை என்பது இங்கே நிகழ்ந்து விடுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் அந்த கல்லூரிக்குள்ளே அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் யார் கீழே தான் இருக்க போகிறீங்க, அந்த பரம்பொருள் என்கின்ற ஒரே எம்டியின் கீழ் தான் இங்கே வர போகிறீங்க. உங்களுடைய முட்டாள்தனமும் உங்களுடைய அறியாமை என்பதும், அதே போல் ட்ரிபிளி சப்ஜெக்ட்லேருந்து நான் மெக்கானிக்கல் வரேன் அப்படின்னாலும் அதுவும் உங்களுடைய அறியாமை தான். சரிங்களா? அப்போ இதே போல் ஒரு முட்டாள்தனம் தான் இங்கே மதமாற்றமே தவிர்த்து, அதன் மட்டுமல்ல, மத மார்க்கமே இங்கே ஒரு இறையியலை மத மார்க்கமே இறையியலை காட்டுவதற்கான ஒரு திசைமானி தான். அந்த திசைமானி மட்டுமே இங்கே இறை இல்லை என்பதை நாமங்க உணர்ந்து கொண்டோம். அதுக்கு தான் முதல்ல சொன்னோம், கால் கட்டையளவு நீரில் நீலத்திமிங்கலம் தேடுவது மதத்தில் இறையை தேடுவதும் ஒன்று அப்படின்னு. அதனால தான் நான் மிக தெளிவாக சொல்கிறேன், அந்த 90% மக்கள் மட்டும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 8% மக்களையும் இங்கே சேர்த்துக்கலாம். கடவுள் இல்லை என்று ஒரு டிபார்ட்மெண்ட் அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். சரிங்களா? அதே யூனிவர்சிட்டியில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பெரியாரை வேணால் ஒரு லெக்சரராக அங்கே எடுத்துக்கலாம். சரிங்களா? அதை போன்றவர்களை இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கடவுள் இல்லை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு அதே யூனிவர்சிட்டி கீழே தான் இருக்குது. அதே பரம்பொருள் என்கின்ற எம்டி கீழே அது ஒரு டிபார்ட்மெண்ட்டாக அங்கே செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதற்கும் பரம்பொருள் என்பவர் இங்கே அனுமதி கொடுத்திருக்கிறார். அவர் அனுமதி இல்லாமல் இங்கே எதுவும் செயல்படாது. சரிங்களா? அப்போ இறை இல்லை என்று சொல்லக்கூடிய டிபார்ட்மெண்ட்டும் அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள தான் இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் இங்கே யார் இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2% மக்கள் சொன்னோம் இல்லையா, இந்த வள்ளலார், புத்தர் போன்ற இந்த பிரபஞ்சத்தினுடைய உன்னத உண்மைகளை புரிந்தவர்கள், அவங்க ஒரு கெஸ்ட் ரோலில் இங்கே வருவாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் செல்வதற்கு தகுதியுடைய பிரபஞ்சத்தினுடைய உன்னத புரிதலை கொண்டவர்கள். சரிங்களா? அந்த ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் அந்த கல்லூரி, ஒட்டுமொத்த கல்லூரியிலும் இருக்கின்ற நாற்காலிகளை வணங்குவது. சரிங்களா? அந்த உயிரற்ற நாற்காலியில் அவன் அமர்ந்திருக்கின்ற அந்த உயிரற்ற நாற்காலியை வணங்குவது என்பது ஒரு அடிமுட்டாள்தனம். இந்த அடிமுட்டாள்தனம் தான் நீங்கள் இந்த கிரகங்களை இங்கே வழிபடுவது, நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய இந்த கிரகங்களை வழிபடுவது என்பது ஒரு அடிப்படை அறிவற்ற ஒரு மூடர்த்தனம் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. நீங்கள் லெக்சரர் இருக்கிறாங்க உங்களுக்குன்னு, உங்களை கைட் பண்ணுறதுக்குன்னு, அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதில் உங்களுடைய பிறவி வினையை பொறுத்து ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. அதனால் அதை நீங்கள் அந்த சப்ஜெக்டை நீங்கள் படிங்க. நீங்கள் 2% கெஸ்ட் ரோலாலாம் நீங்கள் மாற வேண்டாம். அட்லீஸ்ட் அந்த 90%க்குள்ளே அந்த லெக்சரர் சொல்லக்கூடிய அந்த சப்ஜெக்டை, இறையியல் சப்ஜெக்டையாவது படிக்க முயற்சி பண்ணுங்கள். ஆனால் முட்டாள்தனமாக நீங்கள் அமர்ந்திருக்கின்ற அந்த மேஜைகளையோ அந்த இருக்கைகளையோ நீங்கள் பூஜை பண்ணாதீங்க. அந்த பரம்பொருள் நினைச்சாதான் அந்த நாற்காலி உள்ள இருக்கும், இல்லைன்னா அது தூக்கி தூர எறிஞ்சிருவார். அதே போல தான் இந்த கிரகங்களை நீங்கள் வழிபடுவது அப்படிங்கிறது அந்த நாற்காலிகளையும் அந்த சேர்களையும் நீங்கள் வழிபடுவதற்கு போல தான். சரிங்களா? அதனால் வரக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய சப்ஜெக்டை படிங்க. அதை படிக்கிறது தான் அறிவுடைமையை தவிர்த்து, அதை தவிர்த்து முட்டாள்தனமாக இந்த கிரகங்களை வழிபடுவதால் எந்த ஒரு பலன்களும் இல்லை. அந்த கிரகங்களை போல, சரிங்களா, இந்த ஒரு யூனிவர்சிட்டிக்கு மட்டும் அவர் எம்டிஆர் இருக்கிறாரா அப்படின்னா அந்த பரம்பொருள் இல்லை. அவர் இங்கே பல்லாயிரக்கணக்கான யூனிவர்சல் சப்ஜெக்ட் தான். சரிங்களா? இந்த அண்டம் என்பது இங்கே பலாயிரம் சூரிய குடும்பங்களை உள்ளடக்கியது. அதே இங்கே பல கோடி கணக்கிலான அண்டங்களை உள்ளடக்கியது தான் இங்கே பேரண்டம். அதற்கு முடிவே இல்லை. இந்த நாம் பார்க்கின்ற நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கின்ற இந்த ஒரு சனியை போன்று அவர் கோடான கோடி சனிகளுக்கும் அவர் பரம்பொருள். அந்த பரம்பொருளை வழிபடுவது தான் இங்கே சரியை தவிர்த்து நீங்கள் இருக்கின்ற நாற்காலிகளை வழிபட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் இது ஒரு முட்டாள்தனமே தவிர்த்து, நீங்கள் எந்த ஆலயத்திற்கு நீங்கள் சென்றாலும், மிக மிக குறிப்பாக சைவ ஆலயங்களில் தான் இந்த கிரக உருவங்களை வைத்து வர்த்தகம் செய்யப்படுகிறது. இதுதான் உண்மை.
அது வர்த்தகத்தை தவிர்த்து அது எந்த விதத்திலும் இறை மார்க்கமே இங்கே கிடையாது. கிரகங்களை வழிபடுவது இறை மார்க்கத்திற்கு எதிராக செய்கின்ற, அந்த பரம்பொருளுக்கு எதிராக செய்கின்ற ஒரு பழி செயல், ஒரு பாவச் செயல். அந்த பாவச் செயலையும் அந்த பழி செயலும் நீங்கள் ஒருபோதும் ஈடுபடாதீங்க. அதனோடு மட்டுமல்ல, உயிரற்ற நாற்காலியை வழிபட்டு ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு கிடையாது. கண்ணில் புலப்படாத உங்களுடைய ஆன்மா மட்டுமே உணர்வதற்கு தகுதியுடைய அந்த பரம்பொருளை உணர்வதுதான் இங்கே மிக உன்னதமான அறிவை தவிர்த்து, அதுதான் பகுத்தறிவை தவிர்த்து, நீங்கள் இரவு நேரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கிரகங்களை வழிபடுவது என்பது அந்த நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய அந்த கிரகங்களுக்கு நீங்கள் ஒரு கற்பனையாக உருவங்கள் கொடுப்பது என்பது அடி முட்டாள்தனத்தினுடைய உச்சபட்ச செயல் அப்படிங்கிறது தான் இங்கே உண்மை. இது கசப்பாக இருந்தாலும் இதுதாங்க உண்மை. எந்த கிரகங்களையும் நீங்கள் வழிபடாதீங்க, அது அடி முட்டாள்தனம்.